கொன்றவன் நானடா. கொன்று விட்டாயா? ஆமாடா. டேய் என்னுடன் வாடா தம்பி. அப்படியா? வாடா வாடா. இல்ல நீ ஒளியா பாருங்க யார் பாரு பாருமா சாவுட குடு பாருங்க டேய் மாத்தி மாத்தி ஓடி விடு. நீ ஓடி விடடா. போய் பாரு விட்டுங்களா? விடு ஓடுங்க. நான் விடுத்த கடையானது அஸ்திரமானது அவனை துளைக்க மட்டும் பார்த்தா மாலை மாலையா வச்சு கைத்தில் போட்டு விட்டது. அவர் போறாரா பாருங்க மாலை இது அவர் போறாரா யாரும் தெரியலையம்மா. டேய் அடலமா என்னோடி எனக்கு ஒரு சந்தேகம். இப்படி இருந்தால் ஏதோ ஏதோ வருவதுன்னு அர்த்தம். சொன்னதுன்னு நினைக்கிறேன். தெய்வம் இருக்குது. நாங்க 2 பேர் சண்டை வரத்த விரும்பல. முதல்ல அப்பா அம்மா யாருக்கு டேய் என்னடா? உன் தந்தையா? டேய் உன் தந்தை யாரடா? சரி சரி நாம இருந்தோம் இப்படி சரி சரி வந்தோம் இப்படி சொல்றோம். என் தந்தை பாண்டவ நடமர்ந்த அழகுபட தானாக லட்சணம் வருவார். டேய் தந்தைக்கு விழுந்து என் சிறிய தந்தை பெயரை சொல்லாதே. டேய் அவன் தானே என் அப்பா. டேய் என் தாய் சுபத்ரா தேவி. எங்க சித்தப்பாடா அவரு? எங்க சித்தப்பாடா அவரு? எங்க அப்பாடா. எங்க சித்தப்பாடா. ஆமா நீ யாரு? டேய் நீ வனக்கு மிடிவுக்கு பிறந்தவன். அரக்கன் பயந்து விட்டான். எங்கடா நம்ம ஆயுதத்தை சாதிச்சிருப்போம் சொல்லிட்டு எங்க பெரியப்பா பேர் சொல்றான். அப்பா டேய் எங்க அப்பா யாரு? என் தந்தையோ பீமச்சேனன். என் தந்தை அர்ச்சன பெருமான். ஆமா. அப்படி என்றால் டேய் நீ யார் போட்டு சொல்லு. நான் தான் அர்ச்சன பெருமானுக்கு சுபத்ராவுக்கு வந்தேன் வீராபிமன்னன். தம்பி நீ சாட்சி யாரு? கண்ணபுரம் சாட்சியா? நான் உண்மையாதான். நீ சொன்னது நான் சொல்வதும் கண்டவரான் சாட்சியாக உண்மை. அண்ணா தம்பி அண்ணா அண்ணா வாதனையா மாத்தி மாத்தி சண்டை போடுங்க நீ. டேய் இது தெரியாமல் அடுத்து கொண்டோம். கேள்விப்பட்டிருக்கிறேன் எங்க பெரியப்பாவுக்கு அரக்க குலத்திலே ஒரு பெண்ணை மணந்து குழந்தை பண்றது விஷயம் தெரியாது. இவர்தான். அண்ணா என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா. புறப்படு. நான் எங்க செல்கிறேன் தெரியுமா? எங்கே செல்கிறாய்? என் மனதுக்கு இசைந்த இந்த சுந்தரியை எதிரியாக கூடிய துரியோதன மகன் மகன் லட்சணகுமாரனுக்கு மனம் பேசி வைத்து விட்டார்கள். அப்படியா? இந்த கல்யாணத்துல அவனுக்கு விருப்பம் இல்ல, எனக்கு விருப்பம் விருப்பம் இல்ல. இல்ல. ஆகையால் நேராக சென்றவரை அடுத்து அடித்து ஆரவாரம் செய்து செய்து திருமணத்தை முடித்து வரலாம் என்று நான் போகிறேன். நானும் வரேன். தெரியாதா? உங்கள் உதவி பெருமுதியாக இருக்கும். பாருங்களா பாக்கலாம். என்னுடைய தந்தை யார்? அர்ஜுன பெருமாள். இருவருடைய சுகமானத்திலே நானோ நல்ல
செல்ல வழியிலே செல்லும் வழியில் யாரோ ஒருவன் ஆமாம் எவ்வளோ உயரமானா அவ்வளோ உயரத்திற்கும் அவ்வளவு உயரத்தில் ஒரு குன்றின் மீது ஒரு பாதமும் பாதமும் மற்றொரு குன்றம் மறுபாக வைத்துக் கொண்டு வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். இருக்கிறார். காலுக்கு அடியில போறது நல்லா இருக்குது. ஆமாம் நாம் கேட்கிறோம். அட கால ஏற்ற கால யாரடா அடா அடா ஏறாய பேரை கேட்பது அடா 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 என்ன பதில் கேள்வி வச்சிருந்தா நம்ம சொன்ன நிமிஷமே வருதுடா. காலை யாரா நீ யாரா நீ டேய் விஷயத்தை சொல்ல விட்டுறாங்க. பூமானத்து தம்பி கல்யாணத்துக்கு போறான்ற கால் சந்தில கால் சந்தில பூந்து போறான். போனா போனா எரினான்றடே ஒரு கெட்சில போட்டான் அப்பதான் டேய் டேய் அண்ணா வேணா வேணவா நானே நீயே பாத்துறேன்டா அவன் பார்த்தா சின்னவன். டேய் என்ன பேசுகிற அப்படியா? ஒண்ணு காசந்திரம் இல்ல யுத்தம் செய் பாடா சண்டைக்கு வரியா டேய் உன்னாவெல்லாம் சண்டை செய்ய இஷ்டம் இல்ல நீ முதல்ல நீ யாரு பேர் சொல்லு அப்படி அந்தால யாரு நீ சரி 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 நான் யார் தெரியுமா? டேய் அர்ச்சன பெருமாள் என் தந்தை. டேய் எங்க அப்பாடா டேய் எங்க அப்பாடா எங்க அப்பா பேர் எங்க போனாலும் சொல்றாங்கப்பா. எங்க போனாலும் எங்க அப்பா பேர் அடிபத்தே. அது எங்க அப்பா. சரி உன்னுடைய தாயார் சுபத்ரா தேவி என் தாயார். இருவருக்கு பிறந்த ராமநாதன். நீ ஆஹா நீ உன் பேரு? டேய் என்னுடைய தந்தையார் அஞ்சிர பெருமாள் என்னுடைய தாயார் அர்ச்சன பெருமாள். அர்ஜுன பெருமாள் அர்ச்சன பெருமாள். ஆமா எங்க அப்பா. தாயார் நாகக்கண்ணி நாகக்கண்ணி. இருவரு சுமந்தில பிறந்த நல்ல ரவபாலன் தம்பி தம்பி ஆமா யாரு யாரு இவரு யாரு நீங்க சொல்ல? தம்பி பேர்கள் கண்டு தம்பியா யார் என்று தெரியவில்லையா? பீமச்சானனுக்கும் ஆஹா. இடுவிற்கு பிறந்தவன் ஆய கடவுள்கள். விடுங்க. அண்ணா அண்ணா எப்படி அண்ணா இருக்கிற அண்ணா வாரி வாரி. சரி எங்க இருக்கிறீர் துரியனாதியிடத்தில் இருந்து ஆமா நான் விரும்பிய சுந்தரியை மணமுடிக்க போகிறேன். அப்படியா நீங்க வரீங்களா? நான் வரேன் சாப்பிட வரங்க நீ எதிரா? சாப்பிடுறாங்க நாங்க அடிக்கிறோம். நீ சாப்பிடு நான் நச்சுன்னு இருக்கணும். வாடி அப்பா நான் வருகிறேன் வாங்க, 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 வாங்க. திருமணத்திற்காக யோகாபுரி வந்து விட்டோம். எங்க பையனை காணுமே. எனக்கு நீக்கி கல்யாணம் எனக்கு நீக்கி கல்யாணம் எனக்கு நீக்கி கல்யாணம் யார போயிட்டு டேய் எனக்கு நீக்கி கல்யாணம் தானுங்க நீக்கி கல்யாணம் மாப்பிள்ளை தானே மாப்பிள வணக்கம்டா டேய் தாத்தாடா நானு மாமா வணக்கம் கண்ணாடி வந்துச்சு நான் அப்பாடா உனக்கு புத்தி பாத்து கல்யாணம் எனக்கு நீக்கி நல்ல வகையில் இருக்கக்கூடாது. அதனால நல்ல நல்ல வச்சு தரட்டும். எங்கடா போறியா ஆமா டேய் அப்பா பொண்ணுங்கடா பெண்ணு வர பழகாதடா. அப்புறம் அதிகமா நிப்பாங்க. அது இது மாமா மாமனுடைய மாமனுடைய என்ன போட்டோம்? யாரும் வருவா இருந்தா ஆளே காணுமே. யாருமே காணுமே. பால் இருக்குமா கட்டுல ஐறா. கால் எங்க கட்டுல தெரியுமா? இல்லன்னா இடுப்புல இல்லடா. கால்ல சுத்தி விடணும். கால் சுத்துமா கைத்துல கட்டணும். சொல்லுடா கம்முனு ஆகாதடா. மகள போய் போடா ஏங்க இந்த பெண்ணுடைய யார் பேர் டேய் டேய் மாறி போத்து என்னடா பண்ற டேய் அப்படியா சென்று அடி அடிக்கிறேன். அண்ணா நீ சகனியை பிடி. அந்த எனக்கு நீக்கி கல்யாணம் எனக்கு நீக்கி கல்யாணம் எனக்கு
சமாரா டேய் நீ யாரா என்னடா அனுமாரு அதுல வச்சு வேந்த வீடியோல மகராஜா டேய் யாரு கல்யாணம் டேய் அம்மா தாய் யாரங்க தாய் யாரு டேய் 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 கல்யாணம் வந்துமா யாரு சொல்ற ஓ டேய் கல்யாணம் வந்துமா யாரா நீங்க பெரியப்பாவா ஆமாடா அப்ப நீங்க யாரு மாண்டவர் மாண்டவர் பிள்ளை எல்லாம் டேய் அட சாப்பாடு வேணுங்களா யாரு சாப்பாடு மாமா டேய் பீமனுக்கும் இடுவுக்கு பிறந்தவன் மாயகடோர்கள் அர்ஜுனனுக்கும் நாகக்கட்டிக்கு பிறந்தவன் நல்ல ரவப்பாளன் அரவாய் கோரவாயில வந்து ஏன்டா அர்ஜுன பெருமாளுக்கும் சுபத்ரா டேய் அர்ஜுன பெருமாளுக்கு சுபத்ரா தேவிக்கு பிறந்த வீர அபிமன்னன் டேய் கம்னாடி பசங்களா கல்யாணத்துக்கு வந்து யாரு கம்மி கட்டிட்டு அப்ப அடிப்புண்டா அடி போட்டு அடிக்கிறீங்க எங்க பெரியம்மா என்னலாம் பண்ணி அரஞ்ச வச்சு டேய் அதெல்லாம் ஒரு கம்முடா டேய் பெரியப்பா இது எடிமுட்டு கல்யாணம் தான் போணும் உட்கார் முதல்ல உட்கார் கீழ உட்கார் டேய் முடிதாண்டா எனக்கு உள்ள போய் அவனை நெருப்பேரி வந்து நான் போட்டு வந்துடுறானா ஒண்ணு வரல டேய் மகனே டேய் என்னடா மாறாளு 11 படி போசிட்டீங்களடா பையலா டேய் இப்படிதான் பண்ணு இந்த கல்யாணத்தை ஏழு முடிக்கலாம் எப்படி தான் இருக்குமா பாவி டேய் ஒண்ணுமே தெரியாம ரெண்டு கையில வலங்க வச்சாச்சு அண்ணா தம்பி சுந்தரி பொண்ணு கல்லக்காரன் இது சுமாரா நீ பொண்ணு கூட போயிடலாம் கொஞ்சம் கம்மிதான் பொண்ணு கொஞ்சம் நல்லா தான் இது நானே பார்த்துக்கிறேன் ஆனா ஆல்ரெடி கல்யாணம் ஆகி போயிட்டு ஆசிராஜ் சுந்தரி என்னை மணக்க விருப்பம் தானே எழுப்பினாயா செவுட்டு பாசிலாம் பொண்ணை பார்த்தோட கல்லை காட்டிய நாடா கல்யாணத்துக்கு நாடா லைட்டர்ல கொட்டிக்கிறா தாலி கட்டி போறீங்களே எங்க பேர் கூட ஆமா ஆமா சுந்தரி பெரியப்பா கல்யாணத்துக்கு பந்தலாம் வத்தலாம் தாய் எடுத்து வத்தனாங்க டேய் மால் நாம
பெரியவர் நீ. எங்க அப்பா இல்ல. என்னடா இது? என்னடா? ஏய், மூளை போட்டு போய்யா, கம்முடா. உன்னோட அப்படிடா. என் தந்தையார் இங்க இல்லை, காட்டுல இருக்கிறாங்க. சரி, அதை விடு. இங்க இருக்கிற நீ தான் பெரியப்பான்ற முதல்ல வாழ்த்துங்களா. டேய் அப்படியே மண்ணோடு போடா. அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே, நான் ஏய், உன்னை விட்டு ஓட்டாம இருக்கிறவங்க தாத்தா அப்பன ஓட. போதன தீரவில்லை சொல்லியே உங்க பின்னாடி பேட்டை கிருஷ்ணசுவாமி ஆசை ஏற்றிய சுந்தரி திருக்கல்யாணத்துடைய கூட்டானது இத்துடன் முடிவுற்றது. நாடக பிள்ளைகளை ஆசிர்வதிக்க